அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் நடத்தும் 10 நாள் பாரம்பரிய செட்டிநாட்டு உணவு திருவிழா. செட்டிநாடு பாரம்பரிய உணவுக்கு அடையாளமாக விளங்கும் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் தனது 60வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு 10 நாள் சிறப்பு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த உணவு திருவிழாவில் செட்டிநாட்டு உணவின் செழிப்பையும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய சுவையையும் இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சியே இந்த செட்டிநாட்டு பாரம்பரிய உணவு திருவிழா ஆகும். அஞ்சப்பர் செட்டிநாட்டு உணவகத்தின் நிறுவனர் அஞ்சப்பர் ஐயா அவர்களின் கைமணமும் செட்டிநாடு சமையல் கலை வாரிசுகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரதிபலித்துள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த பாரம்பரிய செட்டிநாட்டு உணவு திருவிழா இம்மாதம் மே 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சென்னை முழுவதிலும் உள்ள 23 அஞ்சப்பர் கிளைகளிலும் மதியம் மற்றும் இரவு உணவுக்காக ஐர மீன் குழம்பு, கானாடு ஹத்தான் கறி பிரட்டல், வெடக்கோழி தொடை வறுவல், ஐயா ஸ்பெஷல் கலக்கி, காசு பரோட்டா, சிகப்பு கருப்பு கவுனி அரிசி, புளிமண்டி, சதை நண்டு பொடிமாஸ், நெய் கத்திரிக்காய், வெள்ளை பணியாரம், ரோஜாப்பூ துவையல் மற்றும் பல பாரம்பரிய உணவுகள் சிறப்பு உணவுகளாக தனது வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 10 நாட்கள் அஞ்சப்பர் செட்டிநாடு பாரம்பரிய உணவு திருவிழாவின் முதல் நாள் துவக்கம் சென்னை போரூரில் உள்ள அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தில் கோலாகலமாக துவங்கியது. இந்த விழாவின் துவக்கத்தில் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர்கள் கந்தசாமி, இந்திரா கந்தசாமி, மருது பாண்டியன், சங்கீதா மருது பாண்டியன், அனு மற்றும் சமையல் வல்லுநர்கள் மால்குடி சுவிதா, பழனி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். அஞ்சப்பங்கிறது 1964 ஸ்டார்ட் பண்ணது. எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் இது. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் 3 பேரும் இப்போ இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு பெரியவரா மிஸ்டர் ரங்கசாமி இருக்காரு, நான் கந்தசாமி, தம்பி மருது பாண்டியன், 3 பேரும் சேர்ந்து அந்த நிறுவனத்தை இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி இந்தியா லெவல்லையும் உலக லெவல்லையும் இதை ஆரம்பிச்சு இருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கோம். இந்த உணவு திருவிழா வந்து 60 வருஷம் ஆச்சுங்கிறதுனால இந்த 10 நாளைக்கு புது மெனு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லா எங்களோட வாடிக்கையாளர் கஸ்டமர்களுக்கும் இந்த செட்டிநாடு உணவகத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் ரீச் பண்ணுறதுக்கோசரம் இந்த 10 நாளைக்கு இந்த திருவிழாவை நாங்கள் ரன் பண்ணுவோம். எல்லா விதமான கஸ்டமர்ஸும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டாங்க. இப்போ இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண புது மெனுவையும் எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆதரவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் வந்து சங்கீதா மருது பாண்டியன், மாமா பெரியவங்க, அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் முன்னாடி ஒருத்தர் பெரியவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ எவ்ரிபடி இது ஒரு வந்துட்டு 60 இயர்ஸ்க்கு நம்ம வந்து 6 டெக்கேடாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த செட்டிநாடு உணவு திருவிழா வந்துட்டு 6 டெக்கேடோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நம்மகிட்ட இப்போ வந்துட்டு ஐ மீன் ஃபார் த நெக்ஸ்ட் 10 days வந்து நோ ரெகுலர் மெனு, ஒன்லி திஸ் ஃபெஸ்டிவல் மெனு. ஸோ இந்த 60 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறோம். வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் ஸோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களோட கம்ப்ளீட் வந்துட்டு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஐயாவோட ஐ மீன் திரு அஞ்சப்பர் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இந்த 10 நாள் நம்ம வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். வந்து பப்ளிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செட்டிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து ஆன் த குளோபல் வந்து லெவலில் உலகம் வந்து ஃபுல்லாக அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ், நம்மளோட அந்த டேஸ்ட்டு, அப்புறம் நம்மளோட டைம்லெஸ்னஸ், இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட விஷயம். Good afternoon, everyone. So I'm Anu Kandasamy. As a 3rd generation of Anjapur, I'm here with you all to share few words. So first of all, இந்த உணவு திருவிழா அப்படின்ட்டு நம்ம கொண்டு வரது வந்துட்டு ஒரு என்னோட தாத்தா என்னோட பாட்டி வந்துட்டு இந்த எங்களுக்கு வந்துட்டு ஊட்டி வளர்த்து கூட்டிட்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு காமிச்சாங்க. இப்படிதான் வந்து சாப்பாடு இருக்கும், இப்படி இந்த டேஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிடலாம், இப்படி ஹெல்த்தியா வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஓடி ஆடி அந்த காலத்துல வந்து எங்களுக்கு வளர்த்து கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. பட் இப்போ உள்ள நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அந்த டேஸ்டும் அந்த ஃபீலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த 10 நாள் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு காமிக்கணும். எங்களோட ஐயாவோட ரெசிபிஸ் வந்துட்டு அவங்க எங்ககிட்ட இருந்ததை வந்துட்டு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோமோ அதை வந்துட்டு எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். அண்ட்
I think we will succeed in this. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளோட 60 வருஷம். என்னோட ஃபாதர் இன்லா வந்து அவரோட ரெசிபிஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்தில் வந்து எப்படி சத்தா எப்படி பசங்களை வந்து ஊக்கமாக வளர்த்தாங்களோ அந்த மாதிரி ரெசிபிஸாக நாங்கள் வந்து இப்போ இந்த 60 வருஷ பாரம்பரியத்தை கொண்டாடுற விதமாக நாங்கள் வந்து இந்த திருவிழாவை நடத்துகிறோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். முதல்ல இப்போ உள்ள கடைகள்லாம் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக மெனு கொடுத்தாலும் நம்மளோட பாரம்பரிய உணவை யாரும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி பசங்களாக இருக்கட்டும், நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியணும். இந்த மாதிரி ஐர மீன் குழம்புலாம் என்னன்னு சில பேருக்கு தெரியாது. டிஃப்ரெண்ட் மெனு போட்டிருக்கோம் இந்த 10 நாள்லையுமே. 10 நாளும் 10 டிஃப்ரெண்ட் வகையான சாப்பாடு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்திலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது சோம்பு, மிளகு, தனியா அதெல்லாம் இருந்து தான் நம்ம வந்து காப்பாற்றி வச்சதுன்னு சொல்லலாம். அந்த பாரம்பரிய உணவுகளா அந்த உணவை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இந்த தலைமுறைக்கு வந்து நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த 10 நாள் நாங்கள் இந்த விழாவை வந்து நடத்துகிறோம். எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரும் எங்களை ஆதரிச்சு இந்த உணவை வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த உணவு திருவிழா. அதில் முக்கியமாக மால்குடி கவிதா மேடம் அண்ட் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றிப்பட்டிருக்கோம், கடமைப்பட்டிருக்கோம். என்னோட ஃபாதர் இன்லாவோட ரெசிபிஸ் எல்லாம் இவங்க மூலியமாக நாங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். அதனால தான் இந்த உணவு திருவிழாவை 10 நாள் அஞ்சப்பரில் நடக்குது. எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சப்பரோட ரெசிபி 60 ஆண்டு காட்டணும். எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த 100 பிரான்ச்சோட அவங்க 3 பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த 100 பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சப்பருன்னு நான் உங்கள் மூலியமா நான் வந்து கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நன்றி. நான் ஷெஃப் மால்குடி கவிதா, இவங்க ஷெஃப் பழனி முருகன். நாங்கள் எந்த விதத்தில் இவங்களுடைய கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியம் சார்ந்து வந்தது. எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அஞ்சப்பர் ஐயா வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற மாதிரி அனுபவ பாடத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாருமே இந்த 60 ஆண்டு காலம் பயணித்து வச்சுருப்பாங்க. இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இங்கே இருக்கும்போது இது அவங்க அடுத்த லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்துட்டு ஒரு 26 அவுட்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 156 அவுட்லெட் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை போல சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்துறதுனால நாங்கள் இவங்க கூட இணைஞ்சு பயணிக்கிறோம். ரீசெண்டாக வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அட் அ டைமில் 23 இடத்துலையுமே சைமல்டேனியஸாக செட்டிநாடு உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்னிலேருந்து அது போயிட்டும் இருக்குது. எங்கே போனாலுமே ஒரே விதமான சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம், சுவையை உணரலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது. சென்ட்ரலைஸ்டு கிச்சனில் உற்பத்தி ஆகி ஒரு பிரான்ச்சுக்கும் போய் அந்தந்த பிரான்ச்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் ஆகட்டும், நம்மளோட ஆயுள் காலம் 122 வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க, 100 வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க, அப் டு 100 இயர்ஸ்க்கு மேலே வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போல்லாம் 40 இயர்ஸ்லேயே நமக்கு நிறையா உடல் உபாதைகள் வருது. அதுக்கு காரணம் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் தான். உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்டு தான். ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து. நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம், மிளகு யூஸ் பண்ணுறோம், ஜீரகம் யூஸ் பண்ணுறோம், வால்மிளகு யூஸ் பண்ணுறோம், கண்டத்திப்பி யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ஒரு ஸ்பைஸும் நம்ம அஞ்சல் பெட்டியில் இருக்கிறது அத்தனையுமே ஒரு பார்மசி, கிச்சன் பார்மசி. அது அஞ்சல் பெட்டியில் கிச்சன் பார்மசி. அதில் இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்தோம். நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. மறக்கடிக்கப்பட்ட விஷயங்களை மறு புனரமைப்பு பண்ணி இப்போ இந்த உணவு திருவிழா மூலியமா இந்த மெனுலாம் ரீஇன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவுடைய அந்த பாரம்பரிய 60 ஆண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஐட்டமுமே பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நுணுக்கமாக பாரம்பரியம் மாறாமல் அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃபெஸ்டிவலில்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுறோம். எல்லாமே அலகார்ட் பேசிஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு டின்னரு ஆர்டர் டு மேக் தான். உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவை வந்துட்டு நீங்கள் அலகார்ட் பேசிஸில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமானது நீங்கள் சாப்பிடலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐர மீன் குழம்பு இருக்குது, வெடைக்கோழி தொடவறுவல் இருக்குது, இறைச்சி எண்ணெய் சுக்கா இருக்குது, நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது, காடை முட்டை மசாலா இருக்குது, காடை முட்டை தொக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெனூஸில் ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணுன்னா மட்டன் கோலா சாப்பிட்லாம், பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிடணும்னா பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்லாம், புளிமண்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிட்லாம். என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதில் சாப்பிடலாம். சாப்பிடும்போது எண்ட் ஆஃப் த மீல் நீங்கள் சொல்லிட்டு போவீங்க, எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, எங்கள் ஆயா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு. அந்த ரிசல்ட்டு சாப்பிட்டு போன எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரையல் 3 நாள் போச்சு எங்களுக்கு. சாப்பிட்டு போனவங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்தது, எங்கள் பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க. அதுதான் எங்களுடைய பலம், அதுதான் அஞ்சப்பர் ஐயாவுடைய பலம். அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரியம் மாறாமல் பண்ணுறதுல இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க. பொறுமையாக பண்ணாலும் பெருமையாக பண்ணணுன்றதுக்காக தான் 60 ஆண்டு கால பயிற்சி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க.